பரந்தூர் பசுமை விமான நிலையத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் தொடர்ந்து போராடி வரக்கூடிய நிலையில் பரந்தூர் மக்களை பாதிக்காத வகையில் விமான நிலையம் அமைக்கப்படும் என்று தமிழக அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் அபினேஷ் வழங்க கேட்கலாம். அபினேஷ், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். பரந்தூரில் விமான நிலையம் அமைக்கும் திட்டம் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆய்வு செய்யப்பட்டு உருவாக்கப்பட்டுள்ளதாகவும், பரந்தூரில் சென்னையில் 2வது விமான நிலையம் அமைவதால் தொழில், மருத்துவம், சுற்றுலா முதலிய துறைகள் பெரிய அளவில் வளர்ச்சி பெறும் என்றும், மக்கள் பாதிக்கப்படாமல் தமிழ்நாடு அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளும் என தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்துள்ளது. குறிப்பாக இந்திய விமான ஆணையம் மேற்கொண்ட சாத்தியக்கூறு ஆய்வின் கண்டுபிடிப்புகள் மற்றும் டிட்கோ மேற்கொண்ட மேலும் விரிவான பகுப்பாய்வு ஆகியவற்றின் அடிப்படையில் கிரீன்ஃபீல்டு விமான நிலையத்தை மேம்படுத்துவதற்காக பன்னூரை விட பரந்தூர் தளம்தான் மிக பொருத்தமான தளமாக உருவெடுத்துள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. பரந்தூரில் உள்ள திட்ட தளம் வரவிருக்கும் சென்னை பெங்களூரு விரைவுச்சாலைக்கு அருகில் உள்ளது என்றும், அதே போல மற்ற சாலை மற்றும் ரயில் இணைப்பை தவிர இந்த இடங்களுக்கு தேவையான எளிதாகவும் குறைந்த செலவிலும் சென்று வருவதற்கு ஏற்ற இடமாக இந்த பரந்தூர் அமைந்திருப்பதாகவும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. பன்னூரில் 1546 குடும்பங்கள் வசிக்கின்ற நிலையில் பரந்தூரில் அதைவிட 500 குடும்பங்கள் குறைவாக 1005 குடும்பங்கள் மட்டுமே வசிக்கின்றது என்றும், பன்னூருடன் ஒப்பிடும்போது விமான செயல்பாடுகளுக்கு மனிதனால் உருவாக்கப்பட்ட தடைகள் குறைவாகவே இங்கு உள்ளன. மேலும் இந்த தளத்துல அதை சுற்றியும் இருக்கிறது. தளத்திற்கு அருகில் செயல்பாடு தொழில்களும் பல உள்ளன என்றும் தமிழ்நாடு அரசு மிக விரிவாக ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. எனவே தற்போது சென்னை விமான நிலையம் 1000 ஏக்கரில் தான் அமைந்துள்ளது. அளவில் சிறிதாக இருந்தாலும் ஆண்டுக்கு 2 கோடி மக்கள் சென்னை விமான நிலையத்தை பயன்படுத்துகிறார்கள் என்றும், அடுத்த சில ஆண்டுகளில் இது 3 கோடிக்கு மேல் அதிகரிக்கும் எனவும், அடுத்த 10 ஆண்டுகளில் 8 கோடி பயனாளிகளை சென்னை விமான நிலையத்தை பயன்படுத்துவார்கள் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில மக்களின் நலன்களை முன்வைத்தே திட்டங்களை தமிழ்நாடு அரசு உருவாக்கி வெற்றி கண்டு வருகிறது. அந்த அடிப்படையில விமான நிலையம் அமைப்பது தொடர்பாக அரசியல் கட்சிகளின் தலைவர்களின் யார் வேண்டுமானாலும் பரந்தூர் மக்களை சென்று சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டு அவற்றை அரசின் கவனத்திற்கு கொண்டு வரும் பட்சத்தில் நிச்சயம் தமிழ்நாடு அரசு மக்களின் குறைகளை பரிவுடன் ஆராய்ந்து மக்கள் நலனை பாதுகாக்கும் என்றும் தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. மேலும் பரந்தூர் பகுதியின் நீர்நிலைகளையும் எந்த அளவிற்கு சீர் செய்ய முடியும் என்பதை ஆராய உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. அதன் பரிந்துரைகளையும் அரசு கவனத்தில் கொள்ளும் என்றும் தமிழ்நாடு அரசு மிக ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்திருக்கிறாங்க. மேலும் பரந்தூர் விமான நிலையம் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கு உறுதியாக தேவைப்படும் ஒன்றாக இருக்கும் காரணத்தினால் மக்கள் பாதிக்காத வகையில் அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. வளர்ச்சி ஒரு புறம் என்றாலும் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது என்பதிலும் தமிழ்நாடு முதலமைச்சர் மிகுந்த கவனத்தோடு இந்த விவகாரத்தை அணுகுகிறார் என்றும் தமிழ்நாடு அரசு ஒரு மிக தெளிவான நீண்ட நெடிய விரிவான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காங்க தமிழ்நாடு அரசு. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி அபினேஷ். தொடர்ந்து 30 நிமிடங்களில் முக்கிய தலைப்புகளை பார்க்கலாம். வள்ளுவர்